இனி என்ன ஆண்டவர் யூஸ் பண்ண மாட்டார். அந்த அழைப்பு என்னை விட்டு போயிட்டு இன்னைக்கு அநேக நல்ல புரிந்து கொள்ளுங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், தேவனுடைய அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் மாறாதவைகள். நான் தோத்துட்டேன்னு சொல்லு, ஆண்டவர் என்னை கைவிட்டார்னு சொல்லாத. ஆமே, என்ன சொன்ன? இப்போ நான் தோத்துட்டேன்னு சொல்லு, ஆண்டவர் என்னை கைவிட்டார்னு சொல்லாத. நான் விழுந்துட்டேன்னு சொல்லு, தப்பு கிடையாது. ஆனால் ஆண்டவர் என்னை கைவிட்டார்னு சொல்லாத. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நம்ம எல்லாருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒன்ஸ் விழுந்துட்டோம் வைங்களேன், அதுக்கப்புறம் அவர் ஏற்கனவே சொன்னதை மறுபடியும் வந்து சொல்றது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? தள்ளியே நிற்போம். முந்தி சொல்லியிருப்பார், பேதுருட்ட அழைக்கும் போது உன்னை மனுஷரை பிடிக்கிறவனா ஆக்குவேன் அழைச்சாச்சு. அடுத்து யோவான் 16 மத்திய 16 சொல்றார், பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருகிறேன். எல்லாருக்கும் முன்னாடி தனியாக கூப்பிட்டு சொல்றார், எல்லாரும் கேட்க சொல்றார். ஆனா ஒன்ஸ் விழுந்ததுக்கு அப்புறம் பேதுரு லைஃப்ல எது டாமினேட் பண்ண ஆரம்பிச்சுட்டுனா, நீ விழுந்துட்டேல, நீ விழும்போது உன் மேல இருக்கிற அபிஷேகம் விழுந்துட்டு, உன் மேல இருக்கிற அழைப்பு விழுந்துட்டு, உன் மேல இருக்கிற கிருபை விழுந்துட்டு. பாரு, 2 வாட்டி ஜீசஸ் வந்து உயிர் தெழுந்த அன்னைக்கு வரார், 8 நாள் கழிச்சு வரார். அப்போ உன்னை தனியாக கூப்பிட்டு அந்த பழைய அழைப்பை பத்தி எதுவுமே உன்கிட்ட சொல்லவே இல்லை. பத்தியா சொல்ல, இதுதான் பிசாசுனுடைய பெரிய தந்திரம். ஆண்டவர் நம்மை அழைத்தது நம்முடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து கிடையாது. ஆமென். அவர் யாரை முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். மறுபடியும் சொல்றேன், நம்ம பெர்ஃபார்மன்ஸை வச்சு அவர் நம்மை அழைக்கல, அவர் ஏற்கனவே நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். ஆனா ஆண்டவர் வந்து பரலோகத்தின் திறவுகோல் கொடுத்தது கூட நம்ம மறக்கிற அளவுக்கு காரணமா இருந்தது அந்த ஒரு ராத்திரி நடந்த சம்பவம். அதனாலதான் சொல்றேன், இந்த பாவம் இருக்குல்ல, அது பெரிய பொல்லாத பேய். அது நம்மள வார்த்தைகளை, அழைப்பு எல்லாத்தையும் டவுட்டை வந்து, சந்தேகத்தை வந்து விதைச்சிடும். இனி அதனால தான் ஆண்டவர் வந்து அவனை கூப்பிட்டு அவனை பக்கத்தில் வர வச்சு உட்கார வச்சு, என் நாட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக மேய்ப்பாயாக, உனக்கு என்ன பிடிக்கும்ல பேதுரு, அப்போ இது மேய்ச்சிக்கும். திருப்பி அதை சொல்றார். இவனை இப்படி சொன்னாதான் இவன் கேட்பான். அதனால தான் நாங்கள் தாவீது லைஃப்ல அவர் ஸ்லிப் ஆயிட்டார். உடனே அவன் என்னெல்லாம் ஸ்லிப் ஆயிட்டுன்னு ஃபீல் பண்ணி அழுதான் தெரியுமா? இப்படி சமூகத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க, இப்படி பரிசுத்தாவை என்னை விட்டு எடுத்து. சி, இது எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தான விஷயம். பேதுரு எப்படி நினைச்சிட்டாருன்னா, அவர் பார்த்துட்டார், எல்லாரும் கூட வச்சு பார்த்தார், ஓகே. ஆனால் அந்த பழைய அந்த இதெல்லாம் இனி என்ன யூஸ் பண்ண மாட்டார். ஆமே, ஆண்டவர் அவனை கூட்டிட்டு வரார். சொன்னது மட்டும் இல்லை, பெந்தேகோஸ்தே நாளில் அவனை தான் நிறுத்தி பயன்படுத்துகிறார். இந்த ராத்திரி வேளையில் வாழ்க்கையில் சில தவறுகள், தடுமாற்றங்கள் வந்திருக்கும். அதனால கர்த்தர் அவ்வளோதான், அவன் அழைப்பெல்லாம் தூக்கிட்டார். நீ விழுந்துட்டேன்னு சொல்லு, ஆண்டவர் தள்ளிட்டார்னு ஒரு நாளும் சொல்லாத. ஆமே, நான் லைஃப்ல ஆண்டவரே இந்த காரியத்தில் நான் தோத்துட்டேன்னு சொல்லு, தப்பு கிடையாது. ஆண்டவர் என்னை வெறுத்து ஒதுக்கிட்டார்னு சொல்லாத.